சிவாவும் நானும் இன்றைக்கி கேரளாவில் இருக்க ஒண்டர்லா தான் விசிட் பண்ண வந்திருக்கோம். சிவாவும் நானும் இதுக்கு முன்னாடி எல்லா ஒண்டர்லாவும் போயிருக்கோம். சென்னை, பெங்களூரு எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். எல்லா ஒண்டர்லாவும் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன வித்தியாசம்னா 1-2 ரைட்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கேரளாவில் இருக்கக்கூடிய ஒண்டர்லா வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சிவாவுக்குமே. ஏன்னா இங்கே இருக்கிற கிளைமேட்டு ப்ளஸ் இந்த ஒண்டர்லா வந்து அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் ஒரு ஹில் மேலே இந்த மொத்த ஒண்டர்லாவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏதோ ஒரு நீங்கள் ரைடுக்கு ஹைட்டுக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த மொத்த கேரளாவோட அழகும் அப்படியே சூப்பராக பச்சை பசேர்னு தெரியும். ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கேரளாவில் இருக்க ஒண்டர்லாவுக்கு வந்தால் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எல்லா ஒண்டர்லாம் இருக்கிற மாதிரி எங்கேயும் ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. அங்கே போயிட்டு நம்ம கேரளா ஸ்பெஷல் தலைச்சேரி பிரியாணி தான் ஆர்டர் பண்ணேன். அதுக்கு அப்பளம் வந்து கொடுத்துருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பிரியாணி டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருந்துச்சு. சிவாவும் நானும் சாப்பிட்டு முடிச்சோன்னே கொஞ்சம் நேரத்தில் கிளைமேட் சேஞ்ச் ஆகி மழையும் வர ஆரம்பிச்சு. அந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டு அந்த கேரளாவுடைய வியூவும் பார்த்துக்கிட்டே எல்லா ரைட்ஸையும் பார்க்குறதுக்கு பர்சனலாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குங்க. நீங்கள் போய் விசிட் பண்ணால் தான் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி கேரளாவில் இருக்க ஒண்டர்லா போயிருக்கீங்களா இல்லைங்கிற மறக்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அந்த 3D ஷோவும் அங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தோம். அதுவுமே சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.